நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற படம் டபுள் கேண்டில்ஸ் கிரியேஷன்ஸ் வழங்கும் அண்ணாந்து பார்த்தா 90 பானை. நானே மாற்று என நாற்காலி பிடிக்க களமாடும் மற்றொரு புதுமுகத்தை வைத்து இப்படத்தை இயக்கியிருப்பவர் முப்பாட்டன். நாயகன் தான் பார்க்க விரும்பும் உட்டோப்பியாங்கிற உலகத்தை இரட்டை மெழுகுவத்தி வெளிச்சத்துல தேடத் தொடங்குவதா முதல் காட்சி தொடங்குது. நாங்க கேட்ட சின்னங்கள் வேற, அவங்க வச்சிருந்ததுல இந்த இரட்டை மெழுகுவத்தியை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு தியாகத்தின் குறியீடு, ஒரு அடையாளம். தன்னை உருக்கி கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிற, இருளை நீக்குகிற இந்த மெழுகு போல அடிமைப்பட்டு கிடக்கிற, இருளில் கிடக்கிற என் இன மக்களுக்கு ஒளியேற்ற இந்த இரட்டை மெழுகுவர்த்தி. இது இவ்வளவு காலம் எங்கள் எண்ணத்தில் எரிந்த நெருப்பு இப்போது எங்கள் சின்னத்தில் எரிகிறது. இது புரட்சி தீ. இது தீயவற்றை தின்னும், கொடியவற்றை கொளுத்தும். இப்பவே கண்ணை கட்டுது. தான் போட்ட கணக்குப்படி ஏதும் நடக்காததால எல்லா கணக்கையும் முதல்ல இருந்து தொடங்கலாம்னு நாயகன் சொல்லும் காட்சியை பார்த்து பரோட்டா சூரியே பதறுகிறார். 65 வருஷமா சின்ன வச்சிருக்கவனும் 65 நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுக்கறவனே ஒன்னா ஓடுறான்னா எப்படி? என்ன ஜனநாயகம் அது? அழிச்சிருங்க, அமெரிக்கா மாதிரி அழிச்சிட்டு எனக்கு ஒரு 28, அவருக்கு 38 அல்லது 2,01,000 கூட எனக்கு கொடுத்து விடுங்க. ஒரு எண்ணெய் கொடுத்துருங்க எல்லாருக்கும். மொத்தமா எவனுக்கும் சின்னம் கிடையாது, புதுசா சின்னம். இப்ப பாக்குற உலகத்தை தலைகீழா திருப்புனா அதுதான் என்னோட உலகம்னு நாயகன் கூற டாஸ்மாக்கியர்கள் நேராக நின்று கைத்தட்டுகிறார்கள். எல்லாத்தையும் மாத்திருவேன். தமிழ்நாடு அரசு முத்திரையவே மாத்திருவேன், தலைநகரே மாத்திருவேன். அதான் மொத்த மாற்றம். புதிய தமிழ்நாட்டை கட்டுறோம். நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? மதுவை ஒழிக்க நினைக்கும் நாயகன் தன்னை போன்ற குடிமக்களுக்கு பாதிப்பு வராத வகையில் பனம்பாலையும் தென்னம்பாலையும் தேசிய பானமாக அறிமுகம் செய்வது சிறப்பு. ஒவ்வொரு தேசிய இனத்திற்கு ஒரு மது இருக்கு. செயற்கை மது கிடையாது. இந்த பீர், பிராண்டி, விஸ்கி எல்லாம் தடை, தூக்கி வீசிடுவோம். பனம்பால், தென்னம்பால் மூலிகை சாரது, இயற்கை மது அனுமதிக்கப்படுது. எந்த நகருக்குள்ளேயும் எந்த ஊருக்குள்ளேயும் கிடையாது. 3 கிலோமீட்டருக்கு அங்க போய் மது அருந்திக்கலாம். பழம் பழுக்கலனாலும் இந்த ஆளினால் அழகராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. மொத்த உலகத்தையும் ஒத்த நாள்ல மாற்றக்கூடிய நாயகனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை கணக்கு மட்டும்தான் என்பதை சொல்ல ஒரு காட்சியை வச்சிருக்காரு இயக்குனர். 4.5 கோடியே நம்ம கடன்றாங்க. 4.5 லட்சம் கோடி இல்ல கூடிடுச்சுன்றாங்க. 2 லட்சம் கோடியா? புதிய உலகத்தில் பழைய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பீங்கன்னு நாயகனிடம் கேட்க, அதற்கு அவர் பேசும் வசனம் இதுவரை அகில உலக சினிமா உலகம் கூட அறியாதது. நான் முதலமைச்சரா வந்து உட்கார்றேன். எங்க அவனை மீனவரை தொற்ற சொல்லுங்க பாப்போம். அவனை தொற்ற சொல்லுங்க பாப்போம். அந்த வித்த காட்ட ஆள் இல்ல. எத்தனை லட்சம் பேர் சிங்களம் இங்க இருக்கான். என் ஆளை தொட்டு உள்ள போட்டவன அவன் போய் சிறைக்குள்ள அடைக்கிறதுக்குள்ள 500 பேருக்கு கொள்ள போடுவேன். கஞ்சா வச்சிருந்தான். எத்தனை மாணவன், எவ்வளவு பேர் வேளாளர், எங்க தொழிற்சாலை, திருப்பூர் தொழிற்சாலை எத்தனை பேர் படிச்சு காட்டுட்டா எத்தனை பேர்னு தூக்குவேன். வெடிகுண்டு வச்சிருந்தான், பெண்ணை வச்சுக்கிட்டு விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தான், தூக்கி உள்ள போடுவேன். ஏன் பிள்ளைய போடுறதுல என் மீனவனை விடுன்னு இங்க இருந்து முதலமைச்சர் கடிதம் எழுதுறாங்களே, பிரதமருக்கு தலையிட்டு அங்க இருந்து கடிதம் வரும், தயவு செய்து ஆளுகளை விடுதலை செய்யுன்னு. காதல பஞ்ச வச்சு படுத்துக்கிறேன். அவன் இப்பதான் ஒரு ஆளை பார்க்க போறான். எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. என்னதான் நம்பிக்கையா பேசினாலும் என்ன வேணா நடக்கலாங்கிற எச்சரிக்கையும் நாயகனுக்கு இருப்பதா டயலாக் வச்சு முடிச்சிருக்காரு இயக்குனர். பெட்டியை எடுக்கும் போது சரியான முகவரி எடுத்துக்கிட்டு தான் கிளம்பியிருக்கேன். எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. பல கோடி பணம், நான் தெருக்கோடி கூட நின்று பிச்சை எடுப்பேன். இது முதலே சொல்லிக்கலாமே, வந்தவனே என்னவோ பேசிட்டீங்க. மொத்தத்துல அண்ணாந்து பார்த்தா 90 பானை வெறும் கலையம். எகத்தாலம், வக்கன, விமர்சனம், நக்கலு, நையாண்டி எல்லா பயிலையும் நாக்கள ரத்த வர குத்துற காலம் ஒரு நாள் வருதா இல்லையான்னு பாருங்க. இருந்து போட்டு அதை பத்தி நமக்கு என்ன?